எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூலை 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஜூலை 17க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராபர்ட் ரவி எதன் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்? அதுக்கான விடை ஆப்ஷன் ஏ, பிஎஸ்என்எல். ஸோ இது ரிலேட்டடான நியூஸஸ் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்என்எல் அப்படின்றது பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா அப்படின்னா 15/9/2000 ஆண்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. எல்ஐசி த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1 செப்டம்பர் 1956 கொண்டு வந்திருப்பாங்க. சிஏஜி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா டியூட்டிஸ் பவர்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் அதன்படி 1971 கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் சிவிசி த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் 1964. ஸோ இது ஒவ்வொரு ஆளுக்கும் யார் யார் ஹெட்டாக இருக்காங்க அப்படின்றத பார்த்துருங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின், தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான விடை ஆப்ஷன் பிஎன்சி, அதாவது ஆர் மகாதேவன் அண்ட் என் கேடீஸ்வரன் சிங். இவங்க 2 பேர் தான் தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். ஸோ இந்த ஆர் மகாதேவன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, அதாவது பொறுப்பு தலைமை நீதிபதியாக பணியாற்றினார்கள். அதே வேளையில் என் கேடீஸ்வரர் சிங் அவர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்தவர். ஸோ இந்த என் கேடீஸ்வரர் சிங் யார் அப்படின்னா மணிப்பூர் மாநிலத்திலிருந்து முதல் முறையாக உச்சநீதிமன்ற அந்த நீதிபதி பதவிக்கு பணியமர்த்தப்பட்ட முதல் நபர் அப்படின்ற பெருமையை பெறாரு. ரிலேட்டடான நியூஸஸ் பார்த்தோம் அப்படின்னா டி கிருஷ்ணகுமார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதியாக தற்பொழுது பதவியேற்றுள்ளார்கள். நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின், குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தாத பட்டியல் 2023 இந்தியாவிற்கு கிடைத்துள்ள இடம் 2வது இடம் பிடித்துள்ளாங்க. ஸோ மொத்தம் 2023 சர்வேப்படி இந்தியாவில் 16 லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படவில்லை அப்படின்னு உலக சுகாதார அமைப்பும் மற்றும் யுனிசெஃப் நிறுவனமும் சேர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதே ஆண்டில் 2023 பார்த்தோம் அப்படின்னா நைஜீரியாவில் 21 லட்சம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படவில்லை அப்படின்றத மாதிரியும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன, ஒரு குழந்தைகளுக்கு தடுப்பூசி மஸ்டா அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட். நீங்கள் நம்மளோட ஹூவோட வெப்சைட் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எதற்காக தடுப்பூசி போடுறோம், அதோட பர்பஸ் என்ன, என்னென்ன நோய்கள்லாம் போடுறோம், ஒரு குழந்தைக்கு எத்தனை நாட்களுக்குள் தடுப்பூசி போடுவாங்க, எந்தெந்த வாரத்தில் என்னென்ன தடுப்பூசி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டைம் டேபிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பர்பஸும் கொடுத்துருப்பாங்க. இப்போ தட்டம்மை, சின்னம்மை, இந்த அம்மை நோய்களுக்கான தடுப்பூசி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா முத போடுற தடுப்பூசி என்னன்னா பிசிஜி. இது எதுக்கு போடுவாங்க அப்படின்னா காச நோய்க்காக போடுவாங்க. எதுக்காக? காச நோய்க்காக போடுவாங்க, முக்கியமானது. ஸோ பிசிஜி போட்டால் தான் அந்த குழந்தை என்னது காச நோயிலிருந்து மீட்பாகும். ஏன்னா அது காற்று மூலம் பரவதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றதுக்காக முத போடுறது தான் பிசிஜி. ஒரு குழந்தை பிறந்தோடனே போடுற ஊசி எதுன்னு கேட்டால் பிசிஜி. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது போக சின்னம்மைக்கு போடுவோம், அதுக்கப்புறம் பெரியம்மை போடுவோம், அப்புறம் டிப்தீரியாவுக்கு போடுவோம், தொண்டை அடைப்பான், டிப்தீரியா அப்படி மாதிரி நிறைய இருக்கும். டைஃபாய்டு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே ஒரு டைஃபாய்டு போடுவோம். ஸோ அது நிறைய இருக்குது. ஒரு முத்தடுப்பு ஊசி அந்த மாதிரி நிறைய இருக்கும். இது போக போலியோ வர கொடுப்போம். இதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த போலியோ யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. போலியோ, அதாவது வாய் வழியாக கொடுக்கக்கூடிய போலியோ மருந்தினை முதலில் யார் கண்டுபிடித்தார் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அது ஒரு முக்கியமான கொஸ்டின். டிஎன்பிசியில் இப்போ குரூப் 1ல கூட பிசிஜியை பற்றி ஒன்று கேட்டிருந்தாங்க, இந்த காச நோய்க்கான தடுப்பூசி அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு இது கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்து வர்றதுக்கு என்ன போலியோ அந்த மாதிரி அடுத்த என்ன தடுப்பூசி கேட்கலாம். ஸோ அந்த இதில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின், உலகில் முதன்முறையாக அசைவ உணவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள இடம் எதுனா பாலிதானா. ஸோ இந்த பாலிதானா எங்க இருக்கு அப்படின்னா இது எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல இருக்கு. ஸோ எதனால இங்க தடை பண்ணாங்க அப்படின்னா இங்க சமண மதம் அதிகமா இருக்கு, அதாவது சமண கோயில்கள் அதிகமா இருக்கிறதுனால இங்க அசைவ உணவுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இது எங்க இருக்கு? குஜராத் மாநிலத்தில் இருக்கு. இங்க சமண கோயில்கள் அதிகமா இருக்கிறதுனால தான் இங்க தடை பண்ணியிருக்காங்க. ஸோ மனித வளர்ச்சி குறியீடை பொறுத்த வரைக்கும் குஜராத் 3வது இடத்துல இருக்கு. மனித வளர்ச்சி குறியீடை பொறுத்த வரைக்கும் குஜராத் 3வது இடத்துலையும், ஆசியாவின் முதல் பசுமை நகராட்சி பத்திரம் வதோதரா நகராட்சி எங்க இருக்குன்னா குஜராத்ல தான் இருக்கு. ஸோ இந்தியாவின் முதல் இயற்கை எரிவாயு பங்க் எங்க இருக்கு அப்படின்னா அதுவும் குஜராத்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின், போதைப் பொருள் இல்ல இந்தியா இலக்கை அடைய நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு 2047.
2047. நம்ம ரீசெண்டாக நிறைய நியூஸஸ் பார்க்குறோம். கள்ளக்குறிச்சியில் கூட ரீசெண்டாக நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்தியா லெவலில் ஸ்டார்டிங்கில் குஜராத் தான் அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க லிஸ்ட்டில் குஜராத் தான் முன்னாடி அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ 2024 பொறுத்த வரைக்கும் அப்டேட் லிஸ்ட்டில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிடுச்சு. அந்த அதிகமான இறப்புகள், கள்ளச்சாராயம் கொடுத்து அதிகமான இறப்புகள் இருந்ததில் இப்போ தமிழ்நாடு அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த போதைப் பொருள் ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக 1985ஆம் ஆண்டு NTPS போதைப்பொருள் தடுப்பு சட்டம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சட்டத்தின்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தர் போதைப்பொருள் தயாரிக்கிறாரு, கடத்துறாரு, விற்கிறது, அதை பாதுகாக்கிறது, பயன்படுத்துதல், இது எல்லாமே குற்றம். அதாவது தயாரிக்கக்கூடாது, கடத்துறது, விற்கிறது, பாதுகாக்கிறது. ஸோ இது எல்லாமே குற்றம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த NTPS 1985ஓட சட்டம். ஸோ இதுல சட்டப்பிரிவு 31A அப்படின்னு இருக்கு. ஸோ இது என்னன்னா, போதைய வழக்குகளில் ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப சிவியரா இருக்கிறவங்க, அதாவது போதைப் பொருள் சிக்குவங்களுக்கு அதிகபட்சமா மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது எதுனா 31A வந்துட்டு மரண தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே வேளையில போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு நீதிமன்றம் கருணை அடிப்படையில் என்னன்னா, அவங்க இந்த விடுதலையிலிருந்து அதாவது இந்த வழக்கிலிருந்து விடுதலையாகிறதுக்கு நீதிமன்றம் கருணை அடிப்படையில் அனுமதி கூறலாம். ஆனா சட்டப்பிரிவு 64A படி என்ன பண்ணணும்னா, ஒரு போதைப் பொருளுக்கு ஒருத்தர் அடிமை ஆயிட்டாரு அப்படின்னா அவர் கண்டிப்பா என்ன சொல்லணுமா, மறுவாழ்வு மையங்கள்ல சிகிச்சை பெறது அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடியது 64A. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது அரசியலாக பேசுகிறோம், நம்ம இப்போ கரண்டாக பேசுகிறோம், ஆனால் அது அரசியலாக ஆயிடக்கூடாது. ஸோ அதனால் மதுப்பழக்கம் ரொம்ப ஆபத்து. இன்றைய இளைஞர்கள் ரொம்ப தவறான வழியில் போயிட்டு இருக்காங்க. ஸோ மது கிடைக்குது, அரசாங்கம் தான் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது தவறு. கிடைக்குதுன்றக்காக நம்ம எல்லாத்தையும் சாப்பிடவும் முடியாது. ஸோ இது அரசாங்கம் தான் முன்னெடுக்கணும். அரசாங்கம் எந்த வழியில் போகுதுன்னு யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. ஸோ அது அரசியல், அது நமக்கு வேண்டாம். நமக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாக தான் முக்கியமானதை மட்டும் பார்த்துருவோம். ஸோ போதைப்பொருள் அது ரிலேட்டடாக உள்ள நியூஸஸ் எல்லாமே நீங்கள் கரண்டாக அப்டேட் வச்சுக்கோங்க. ஏன்னா மேஜராக ஒரு சொசைட்டியில் மேஜராக இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா அதை பற்றின நம்ம ஆழமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஈவன் நீங்கள் இப்போ குரூப் 2 எழுத போகிறீங்க, குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போதைப்பொருள் பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டை பற்றி பாசிட்டிவாகவும் எழுதணும், நெகட்டிவாகவும் எழுதணும். அதாவது வெறும் பாசிட்டிவ் மட்டும் எழுதக்கூடாது, வெறும் நெகட்டிவ் மட்டும், ரெண்டுமே மிங்கிள் பண்ணி தான் எழுதணும். ஸோ அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த போதைப்பொருள் பற்றி. அதுக்கப்புறம் இந்த 1985 கொண்டு வரப்பட்ட இந்த NTPS சட்டம் வந்துட்டு 1989, 2001, 2014 ஆகிய வருடங்களில் திருத்தப்பட்டு மீண்டும் என்னது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கான தண்டனைகள், அந்த பாதுகாப்பு இதெல்லாமே தண்டனை தான் அப்படின்னு உறுதி செஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின், பிரதமர் சிறப்பு கல்லூரி PM காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் தொடங்கியுள்ள மாநிலம் எதுனா மத்திய பிரதேச மாநிலம் தான் தொடங்குவாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் தான் இந்த PM காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் தொடங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், இந்தியாவின் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள தேசிய கட்டணமில்லா போதைப் பொருள் எதிர்ப்பு உதவி எண். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 1933. ஸோ மேலும் இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். போலீஸ் கண்ட்ரோல் ரூம் 100, ஆக்சிடென்ட் ஹெல்ப்லைன் 108, ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ 101, சைல்டு ஹெல்ப்லைன் 1098, உமன் ஹெல்ப்லைன் 1091. இது தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு அப்படின்னா. ஈவன் நீங்கள் 180வும் உமன்ஸ் ஹெல்ப்லைன் தான், உமன்ஸ் 180வும். ரயில்வேல கூட இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. ரயில்வே பெட்டியில் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா 181 ஆர் 181 நினைக்கிறேன், 180 ஆர் 181 ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் கொடுத்துருவாங்க. ரயில்வேல மட்டும் தனியாக செப்பரேட்டாக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டிசாஸ்டர் ஹெல்ப்லைன் 1077, 1031 ஆன்டி கரப்ஷன் ஹெல்ப்லைன் வந்துட்டு 1031, சென்ட்ரல் ஆக்சிடென்ட் அண்ட் ட்ராமா சர்வீஸ் 10999, 1253 ஆதரவற்ற வயதான பெண்களுக்கான உதவி எண். நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின், உலக விண்வெளி ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னா தென்கொரியாவில் தான் நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், உலகின் முதல் 3D எலக்ட்ரிக் ஆப்ரா அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இடம் துபாயில் தான் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஸோ துபாயை பொறுத்த வரைக்கும் உலகின் முதல் ஏர் டாக்ஸி சேவை எங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னா துபாயில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுபோக இந்தியாவின் முதல் 3D பொதுத்துறை நிறுவனம் அல்ஜூர் கேம்பிரிட்ஜ் தபால் நிலையம் எங்கன்னா பெங்களூரில் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், உலக நீதி தினம் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் டே எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஜூலை 17ஆம் தேதி கொண்டாடுறோம். ஸோ இந்த வருடத்திற்கான தீம் 2024க்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் கம்மிங் பாரிஸ் அண்ட் அனலைசிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், அதாவது தடைகளை சமாளித்தல் மற்றும் சமூக நீதிக்கான வாய்ப்புகளை கட்டவிழ்த்தல் அப்படின்றதான் அதோட கருப்பொருள். நெக்ஸ்ட் 11வது கொஸ்டின், உலக ஈமோஜி தினம் வேர்ல்டு எமோஜி ட்ரெண்ட் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா இந்த வருஷத்துக்கானது ஜூலை 17. உங்களுக்கான கொஸ்டின் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ அதற்கான விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.
நன்றி.